எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒரு சில நிமிஷங்களோட மக்களுக்காக ஜெபிக்க நீர் வாய்ப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் காண நீர் எங்களுக்கு ஜீவனும் பலனும் கிருபையும் தந்ததுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட ஜெபத்திரிக்கிற அனைவரையும் நம்முடைய கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து நான் ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற ஆலோசனையும் ஜெபமும் என் மக்களோட வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷமும் ஆனந்தமும் தைரியமும் உற்சாகத்தை உண்டாக்க நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருதாமே அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. அடியானே நம்முடைய திருப்பாதத்தில் தாழ்த்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. பலனும் கிருபையும் வல்லமையும் என் தேவன் தாரும். அதுக்காக ஜெபிக்கிறேன். நம்பி நம்முடைய திருப்பாதத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மேஜிக் ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் என்னோட ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1193 நாளுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26-27 வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? நீங்க அதோட மேல் வசனத்தையும் அதோட கீழே உள்ள வசனங்களையும் படித்து பார்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து படகையும் விட்டு, வலையையும் விட்டு, குடும்பத்தையும் விட்டு, எல்லாவற்றையும் விட்டு தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை பார்த்து இந்த காரியங்கள் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் சீஷர்கள் பயந்திருப்பாங்க. உடைக்காகவும் உணவுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் அவங்க நிச்சயம் பயந்திருப்பாங்க. இவரோட சொல்லே கேட்டு நம்ம எல்லாம் விட்டு வந்தோமே, எப்படி நீ காலங்கள் தள்ளுவது, எப்படி நம்ம முன்னே போவது என்று சொல்லி நிச்சயமா அவங்க கவலைப்பட்டிருப்பாங்க. அதை இயேசு அறிந்தார். அறிந்து இயேசு சொல்றாங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவர் எத்தனையோ உபமைகளை சொல்லியும் அவர்கள் நம்பாமல் இருக்கும்போது பறவைகளை காமிக்கிறார். அதை பார்த்துட்டாலும் நீ நம்பு. புஷ்பங்களை காமிக்கிறார். அதை பார்த்துட்டாலும் நீ நம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களை சொல்லி சொல்லி தன் சீஷருடைய உள்ளத்தில் விசுவாசத்தை பதிய வைக்க பார்க்கிறார். அவங்களுடைய உள்ளத்திலே கவலை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக மக்களும், பணம் உள்ளவங்களும் பணம் இல்லாதவனும், படித்தவனும் படியாதவனும், உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும், யாரா இருந்தாலும் கவலை மக்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த கவலைக்கு மருந்தே கிடையாது. கவலைப்படுகிறால் ஆண்டவருக்கு சொல்ற பாருங்களேன், கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன், அந்த வார்த்தை பாருங்க, உங்களில் எவன், ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று கேட்கிறான். நீ கவலைப்பட்டால் உன்னால் ஒரு இன்ச்சு கூடி கூட்ட முடியாது. அப்ப கவலைப்படுறது வேஸ்ட் என்று சொல்றாங்க. நீங்க அந்த கீழே மேலே உள்ள வசனங்கள் படிக்கணும் கட்டாயமா, எனக்கு எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. இங்க நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கொஞ்சம் நீ கண்ணை திறந்து பாரு, அந்த ஆகாயத்து பட்சிகளை பாரு, அதை கொஞ்சம் கவனித்து பாரு. அவைகள் விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை. விதைச்சா தானே அறுக்க முடியும், அறுத்தா தானே களஞ்சியத்தில் சேர்க்க முடியும். ஒன்றும் எந்த டிபாசிட்டும் இல்லை. ஏடிஎம் கார்டாக இருக்குது பறவைகளுக்கு, பேங்க் அக்கௌண்ட் அறிக்கை ஒன்றுமே இல்லை. அவங்க யாருக்காவது ஓட்டு போடுறாங்களா, மெம்பர் இருக்கிறாங்களா, தலைவர் இருக்கிறாங்களா, கவுன்சிலர் இருக்கிறாங்களா, மந்திரி இருக்கிறாங்களா, பிரதமர் இருக்கிறாரா? யாருமே இல்லை. அந்த பறவைகள் எல்லாமே சந்தோஷமாய் அனுதினமும் புசிக்கிறார்கள், அனுதினமும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவைகளுக்கு எந்த குறையுமே இல்லை. யார்ட்டும் போய் தண்டல் வாங்குறது இல்லை, கடன் வாங்குறது இல்லை, எவங்கிட்டையும் போய் இரவு கேட்கறது இல்லை, கை நீட்டுறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை எல்லாம் நம்முடைய பரமபிதா போஷிக்கிறார். சொல்லிட்டு நீங்கள் அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவங்கள் அல்லவா என்று கேட்கும். என்ன அர்த்தம்? அவைகளெல்லாம் போஷிக்க திராணி உள்ள எனக்கு உங்களை போஷிக்க முடியாதா? காட்டில் எத்தனை கோடி மிருகங்கள் இருப்பாங்க, எத்தனை கோடி இருப்பாங்க. கடலில் எவ்வளவு பெரிய மத்சியங்களும் மற்றும் மச்சங்களும் எவ்வளவு இருப்பாங்க. இதெல்லாம் யாரு போஷிக்கிறது? அதுக்குள்ள இறைய, அதுக்குள்ள ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனுடைய உடம்புக்கு தேவையான வஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பனியானாலும் மழையானாலும் வெயிலானாலும் அதை தாங்கக்கூடிய அந்த திராணி உள்ள ஆமீன் உடைகளை அதுக்கு ஆண்டவரே அட்வான்ஸா கொடுத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நான் போஷிக்கிறேன். நீங்க அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம்,
நமக்கு நல்ல வருமானம், ஆனாலும் நம்ம வட்டிக்கும் கடனும் வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து பேராசை, நமக்கு பேராசைனால வாங்கி வாங்கி சேர்த்து பெரிய கடைக்காரனா நம்ம மாறுறோம். கடைசி படுக்கிறதுக்கே இடம் இல்லாம நடுரோட்டுக்கு போறோம். கடன் வாங்கி 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 கடைசி நடுரோட்டுக்கு போறோம். இதான் மனுஷனோட வாழ்க்கை. இதெல்லாம் இருந்தாலும் கவலை, கவலை. உடுத்தாலும் கவலை, உண்டாலும் கவலை, படுத்தாலும் நிம்மதி இல்லை, எது இருந்தும் சந்தோஷம் இல்லை, கவலை கவலை. நாளைக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், எனக்கு இந்த வியாதி வந்திருக்குது எப்படி தப்பி வைப்பேன், யார் எனக்கு சுகம் கொடுப்பாங்க, யாரின் பிரச்சனை பரிகரிப்பாங்க, எப்படி முன்னே போவது, கவலை. என் புருஷன் இருந்து இப்ப இல்ல, அவர் இறந்துட்டாங்க, எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சொத்து இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை, கவலை. தயவு செய்து என்னோடு இன்னைக்கு ஜெபத்திருக்கிற அனைவருக்கும் தாழ்மையோடு நான் கொண்டு கொடுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்று கேட்டால், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் உங்களால் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, உங்களால் ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. இதான் உண்மையான சத்தியம். ஆனபடி அந்த பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்களாயிருக்கிறபடினால கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை காப்பாற்றுவாராக. நான் அந்த 28ஆம் வசனோடு சொல்றேன், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றே போலாகிலும் உடுத்து இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலோமோனே சொல்லக்காரன், அவனே மாதிரி பணக்காரன் அந்த காலத்தில் யாருமே இல்லை. எக்ஸாம்பிள், அவனை ஒருத்தனை தான் கர்த்தர் கண்டுபிடிக்கும். அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், அவ்வளோ பெரிய பணக்காரன், அவனாலே கூட காட்டில் இருக்கிற புஷ்பத்தினுடைய அந்த அழகில் உடுக்க முடியல. அவைகளை எல்லாம் கர்த்தர் போஷிக்கிறார், உடுக்க வைக்கிறார், உண்ண வைக்கிறார், வளர வைக்கிறார், பாதுகாக்கிறார். காட்டு செடிகளுக்கு யாரு மருந்தடிக்கிற, யாரு தண்ணி ஊத்துற, ஒண்ணும் இல்லை, அது பாட்டுக்கு வளருது. நமக்கு தேவைக்கு அதை வச்சாதான் பூச்சி எரிச்சு போகுது, ஆனா காட்டுல தானா வளருது. அதை வளர்க்கிறவர் யாரு? அந்த காட்டு புஷ்பங்களுக்கு அழகு கொடுக்கிறவர் யாரு? அந்த கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவர். எதை குறித்தும் கவலைப்படாது. தயவு செய்து உங்க கவலை எடுத்து போடுங்க. எதை குறித்தும் ஃபீல் பண்ணாதுங்க, எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. ஏசப்பா பார்த்து கொள்ளுவார். ஏகோவா ஈரை, பிள்ளைகளை தந்த தெய்வன் பிள்ளைகளை வளர்க்க வைப்பார், அவனோட தேவைகளை சந்திப்பார். வீட்டை தந்த கர்த்தர் வீட்டை நடத்த உதவி செய்வார். உனக்கு என்னென்ன தேவை அத்தனையும் கர்த்தர் செய்வார். வியாதியா, பலவீனமா, கஷ்டமா, எல்லாத்துக்கும் பரிகாரம். நானும் உங்களே போல ஒரு மனுஷன் தான். எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு பலவீனம் வியாதி எனக்கு வருது. நான் எந்த மனுஷன் சொல்லி கவலைப்படுறது இல்லை. என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார், எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். எந்த குறையும் எனக்கு இல்லை. அந்த தெய்வத்தை நீங்களும் நம்புங்க. அன்று சில ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்னு கேட்கிற ஆண்டவர். அப்படியே நான் விசுவாசத்தோடு நான் சொல்றேன், நிச்சயமா தன் சீஷலுக்கு கத்துறது கொடுத்து அவங்களை தைரியப்படுத்தினது போல நம்முடைய தேவன் நம்மை தைரியப்படுத்துறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அநேகர் பல விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க கவலைப்படாதுங்க. உங்க பாரத்தை எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கத்துற சொல்றேன். நீ வருத்தப்படாது, நீ பாரம் சுமக்காது, நான் சுமக்கிறேன், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னை நடத்துறேன், உன்னை உடுக்க வைக்கிறேன், உண்ண வைக்கிறேன், வாழ வைக்கிறேன். நம்புது என்ன? அலம்பாது, கவலைப்படாது, சோர்ந்து போகாது, பதறாது, தைரியமாயிரு. அதான் கர்த்தருடைய ஆலோசனை. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமில்லை நல்ல கர்த்தாவே, 1193ஆம் நாளில் ஒரு விஷயம் மக்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கு நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஆலோசனை கேட்டு அவங்களோட கவலையை முற்றுமாய் வெளியேற்றி என் ஆண்டவர் ஒரு இருக்கிறார். அவர் ஏகோவா ஈரே, அவர் எனக்காக கருதுகிறவர், என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், என் ஊழியத்தை கர்த்தர் மானிப்பார், ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து எனக்கு நிச்சயமா என்னை உன்னத ஸ்தானத்தில் உயர்த்தி கொண்டு நிறுத்துவார். அப்படி விசுவாசத்தோடு தைரியமாக நிற்கிற சகோதரா சகோதரி, நீ பயப்படாது. தேவ பிள்ளைகளை பயப்படாது. தாய் தகப்பன்மாரை நீங்க பயப்படாது. பிள்ளைகளை தகப்பன்மாரை நீ பயப்படாது. கனத்துக்குரிய ஊழியக்காரர்களே நீங்க பயப்படாது. எதை குறித்தும் கலங்காது. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நடத்துவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆச்சரியமா, அற்புதமா, மகிமையா எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து உங்களை மேன்மைப்படுத்த என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும்.
அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவாதிபதி ஆனபடி எல்லாரும் விசுவாசத்துல பலப்பட்டு தைரியமா நின்று என் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு போதும், அவர் என்னை நடத்துவார், நான் என்னை கவலைப்பட மாட்டேன் சொல்லி உறுதியாக நிற்கக்கூடிய கிருபை என் மக்களுக்கு தாங்கப்பா. வியாதியை குறித்துள்ள கவலை, மரணத்தை குறித்துள்ள கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, பாவி பிள்ளைகளை குறித்துள்ள எதிர்காலத்துள்ள கவலை, படிப்பை குறித்துள்ள கவலை, படித்த பிள்ளைகளுக்கு படித்து முடிக்க முடியாத ஒரு கவலை, ஆமீன் கர்த்தர் படித்து முடித்து வேலை இல்லாத கவலை, திருமணம் நடக்காத கவலை, குழந்தை பிறக்காத கவலை, குழந்தை பிறந்ததை காப்பாற்றக்கூடிய அந்த கவலை, எல்லாம் இருந்தாலும் கவலை, இல்லாவிட்டாலும் கவலை. ரோட்ல படுக்கிற பிச்சைக்காரன் கவலை இல்லாத வாழுகிறான். ரோடு கிடக்கிற பிளாட்ஃபார்ம் பிச்சைக்காரன் மகிழ்ச்சியா சாப்பிடுறான், சந்தோஷமா படுக்கிறான். வீடு இல்ல, கட்டில் இல்ல, ஏசி இல்ல, கரண்ட் இல்ல, பெட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவன் நிம்மதியா சாப்பிடுறான், நிம்மதியா படுக்கிறான். அவன் நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறான். நமக்கு எல்லாம் இருந்தும் நம்ம எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு நிந்தனை சகிக்கிறோம். தயவு செய்து பிளீஸ் நீங்க எதை குறித்தும் கவலைப்படாது, எதை குறித்தும் கவலைப்படாது, சோர்ந்து போகாது, தைரியமாயிரு, உண்மையாயிரு, உற்சாகமாயிரு, பரிசுத்தமாய் ஜீவிக்குங்களை அர்ப்பணி, சத்தியத்தை நன்றாக கற்றுக்கொள், சத்தியத்திலே வேறு ஒன்று, சத்தியத்திலே நிலைத்து நில்லு, சத்தியம் உங்களுக்கு நிச்சயமா கை கொடுப்பாராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் ஏதெல்லாம் விஷயத்தின் முன்பாக பயந்து நடுங்கி கவலைப்பட்டு இருக்கிறேனோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆறுதலும் தைரியமும் சமாதானமும் இப்பொழுதே என் தேவன் தரும்படி உங்களுடைய நாமத்தில் நான் செபிக்கிறோம். எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுக்கிரகித்து நான் செபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அனுக்கிரகமா இருக்கட்டும், மனநிறைவா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், தீர்க்காயுசோடு இருக்கட்டும். எல்லா நிறவோடும் என் பிள்ளைகள் துளும்பி வழிகிற அனுபவத்துக்குள்ள அப்பா நீங்க கொண்டு வாங்க. அதுக்காக நான் செபிக்கிறேன். உமால கூடுமே சேப்பா, உமால கூடாது ஒன்றும் இல்லை. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், வாக்கு மாறாதவர், ஜீவன் உள்ள தெய்வம். அப்பா நம்பி உங்களுடைய திருப்பாதத்துல எல்லாரும் என்ன சமர்ப்பிக்கிறேன். ஒருத்தரையும் மறக்க கூடாது, ஒருத்தரையும் கைவிடக்கூடாது, ஒருத்தரையும் புறங்கணிக்க கூடாது, ஒருத்தரையும் தள்ளவிட. குற்றங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, மீறுதல் எல்லாம் மன்னித்து, உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி அற்புதமாய் நடத்துங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம், கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா நீங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். நீங்க இந்த அதிகாரத்தோட மேலே கீழே எல்லாம் படிச்சு நல்லா புரிஞ்சு 100% நம்புங்க, கவலைப்படாதுங்க. ஏசப்பா நடத்துவார். ஓகே, தேங்க்யூ.